Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான். நான் புதுசாக எதையாவது கண்டுபிடிச்சிட்டேனா இருக்கிறது இது வரைக்கும் சொல்லாத மெத்தடானா எனக்கு தெரியல. இல்லை இது எல்லாரும் நிறைய பேர் நீங்களும் பண்ணியிருப்பீங்க. பட் என்னோட கேஸ் ஸ்டவ் அன்பாக்சிங் வீடியோவில் நிறைய பேர் அதோட க்ளீனிங்கும் ரிவ்யூவும் கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிவ்யூ நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். அதோட க்ளீனிங் நான் சிம்பிளாக எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து ஒன்று ஸ்டோர் பாட் ப்ராடக்ட், ஒன்று DIY வச்சு பண்ண போகிறேன். வாங்க இப்போ பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல்லேருந்து வர ஃபியூச்சர் வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். என்னோட கேஸ் ஸ்டவ் இன்றைக்கி இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் தூசி இருக்குது, அங்கங்கே தண்ணி பட்டிருக்கு, அவ்வளவுதான். லைட்டாக எண்ணெய் பிசுக்கு இருக்குது, அவ்வளோதான். டெய்லி நீங்கள் ரெகுலராக தொடச்சிங்கன்னா உங்களோட ஸ்டவ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் டிஃபனுக்கு கிச்சடி பண்ணியிருக்கேன். அந்த ஹீட் போகிற வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ம ஸ்டோர் பாட்டில் வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை DIY லிக்விடாக இருந்தாலும் சரி, அடுப்பு ஹீட்டாக இருக்கையில் அதில் நம்ம எதுவுமே அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ அதனால் அது ஆறுற வரைக்கும் விட்டுருங்க எப்பயுமே. நெக்ஸ்ட் இப்போ நம்ம அதில் இருக்கிற ஆக்சசரிஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். என்னோடது கொஞ்சம் புதுசு தான், உங்களுக்கே தெரியும், அன்பாக்சிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் அதனால் அந்த ஸ்க்ரூ நட்டு எதுவுமே கழட்ட போகிறதில்ல, அந்த நெக்ஸ்ட் லேயர் எதுவுமே கழட்ட போகிறதில்ல. அண்ட் பர்னரும் கூட என்னோடது கொஞ்சம் புதுசாகவே தான் இருக்குது. அதனால் நான் அதையும் எதுவும் டீப் க்ளீனிங் பண்ண போகிறதில்ல. உங்களோடது ரொம்ப பழசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிட்டு பண்ணுங்கள். நான் ஃப்யூச்சரில் டீப் க்ளீனிங் பண்ணேன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் அதெல்லாம் ரிமூவ் பண்ண போகிறதில்ல. இன்னொன்று நிறைய பேர் கேட்டிருந்த டவுட் கிளாஸ் டாப்பில் செதறும் அப்படின்னு சொல்கிறாங்களே, விரிசல் விடும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த ஸ்டவ் பர்னர் அதெல்லாம் இல்லாமல் அந்த பிளாக் கலரில் இருக்கு இல்லையா, அது என்ன கலரில் வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற கிளாஸை நம்ம அதில் அதிக ஹீட்டான பொருள் வச்சோம்னா அது செதற தான் செய்யும். அண்ட் பர்னர் எல்லாமும் நான் செப்பரேட்டாக ஒன்றும் பெரிய க்ளீனிங் பண்ணல, ஏன்னா அது புதுசு மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி பனியன் கிளாத் எடுத்துக்கோங்க. எப்பயுமே கிளாஸ் டாப் இல்லை எதுவுமே உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும்னா இந்த மாதிரி பனியன் கிளாத் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி வெறும் தூசி தான் இருக்குது, தண்ணியெல்லாம் இல்லைனா இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் க்ளவுஸ் வச்சு நீங்கள் தட்டினீங்கனாலே போதும். பட் என்னதில் இப்போ தண்ணியெல்லாம் இருக்கிறதுனால நான் அதெல்லாம் பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி பனியன் கிளாத் உங்களுக்கு பாக்கெட்டாகவே உங்கள் மார்க்கெட் சைடில் விற்கிது. அப்படி இல்லாட்டி உங்கள் ஹஸ்பண்ட், அப்பா அந்த மாதிரி யாரோடதாவது எடுத்துக்கோங்க. தண்ணியை எல்லா இடத்துலையும் பரப்பாமல் எல்லா இடத்தையும் தொடச்சிட்டு கடைசியாக தண்ணி இருக்கிற இடத்த மட்டும் தொடங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இந்த தூசியெல்லாம் எடுத்துடுறோம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி காலன் இல்லாட்டி மிஸ்டர் மசில் வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன். டெய்லி ரெகுலராலாம் நான் DIY லிக்விட்லாம் க்ளீன் பண்ண மாட்டேன். பட் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஒரு சைடு DIY லிக்விடும் ஒரு சைடு மிஸ்டர் மசில் காலன் வச்சு க்ளீன் பண்ணி பார்க்க போகிறேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு சைடு இந்த ஹாஃபில் மட்டும் நான் மிஸ்டர் மசில் ஊற்றிருக்கேன். மிஸ்டர் மசில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் அழுத்தி தொடச்சிங்கனாலே போதும். எண்ணெய் பிசுக்கு, அதில் குட்டி குட்டி துருக்கிற மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்துடும். பழைய ஸ்டீல் ஸ்டவ்லையும் நான் இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. இது கவுண்டர் டாப்லையும் க்ளீன் பண்ணலாம். மிஸ்டர் மசிலில் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி வச்சு துடைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ரெகுலராக ஈஸியாக ஆஃபீஸ் போகிறவங்களாம் அவசரத்துக்கு க்ளீன் பண்ணணும்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று காலனும் கிளாஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த ரெண்டு இதையும் நான் கிளாஸ் டாப்பை காலன் அப்புறம் மிஸ்டர் மசில் வச்சு க்ளீன் பண்ணுறேன். இந்த சைடு நம்ம ஒரு DIY வச்சு க்ளீன் பண்ணுவோம். ரெண்டும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதையும் அதே மாதிரி தான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு கொஞ்சம் அழுத்தி தொடச்சிடுங்க. நீங்கள் ஃபுல்லாக கிளாஸ் உங்கள் ஸ்டவ் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும். தனித்தனி அப்படிங்கிறதுனாலையும் நடுவில் நான் ட்ரைபாட் வேறு வச்சுருந்தேன். இந்த சைடும் அந்த சைடும் போயிட்டே இருந்தேன், அதனால் இப்படி இருக்குது. இந்த சைடு நம்ம இதை வச்சு க்ளீன் பண்ணியிருக்கோம். இந்த சைடுக்கு DIYக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பாட்டிலில் நீங்கள் லெமன் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது பாட்டிலாக இருக்கலாம், இல்லை நீங்கள் நார்மலாக ஒரு டம்ளரில் கூட லெமன் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு லெமன் 2 லெமன் அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த சர்ஃபேஸ்லாம் க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. அப்புறம் அந்த லெமன் ஃபுல்லாகிற வரைக்கும் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மல் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. க்ளீனிங் பண்ணுறதுக்கு நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற நார்மல் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அரை பாட்டில் ஃபுல்லாக அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நீங்கள் நான்வெஜ்லாம் சமைச்சிங்கன்னா கூட உங்களுக்கு யூஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்கள் கவுண்டர் டாப், உங்களோட வாஷ் பேசின் எல்லாமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா ஸ்மெல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ் ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ இதை ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. இதே நம்ம மிஸ்டர் மசில் 2 மினிட்ஸ் வச்சோம்னா லெமனும் வினிகரும் ஒரு 5 மினிட்ஸ் வைக்கணும். வச்சுட்டு அதே மாதிரி நீங்கள் துடைக்கலாம். அந்த அளவு இது ஈஸியாக அந்த துரு மாதிரி இருக்கிறதெல்லாம் போகாது. ஒரு மாதிரி ப்ரௌன் ஷேடில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அழுத்தி துடைக்கிற மாதிரி இருக்கும், பட் போயிடும். ரெண்டுக்கும் நான் இத்தனை நாளாக க்ளீன் பண்ணி பார்க்கறதுல எனக்கு பெரிய வித்தியாசம் தெரிஞ்சதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீழே இருக்கிறத நம்ம டர்ன் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு பெரிய நெகம் இருந்துச்சுன்னா அந்த நெகத்தை வச்சு க்ளீன் பண்ணிவிடுங்க. எனக்கு அது ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா ஸ்பூனோட பின்பக்கம், சாஃப்ட் ஸ்பூனோட பின்பக்கம் வச்சு க்ளீன் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி க்ளீன் பண்ணாமல் இருந்தோம்னா தான் அதை சுற்றி ஒரு மாதிரி படிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது கொஞ்சம் நாள் கழிச்சு ரொம்ப ப்ரஷ்ஷெல்லாம் போட்டு நம்ம தேய்க்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நீங்கள் எதை வச்சு க்ளீன் பண்ணிங்கனாலும் பரவாயில்ல, ஒரு பேப்பர் டவல், ஒரு டிஷ்யூ இல்லை பேப்பர் டவல் வச்சு நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு ஸ்வைப் கொடுத்தீங்கன்னா தான் அது பலன்னு இருக்குது. நான் நிறைய பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டி அந்த துணியில் இருக்கிற சின்ன சின்ன துணுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது.
கிளாஸ் டாப் ஸ்டவ்வாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் நார்மல் ஸ்டீல் ஸ்டவ்வாக இருக்கட்டும், கடைசியாக வந்து ஒரு பேப்பர் டவல் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடுது. ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து ஸ்டோர் பாட்டோ இல்லை டிஐஒய்யோ அது உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பட் டெய்லி இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்டவ் வந்து எப்பயும் இதே மாதிரி பளிச்சுன்னே இருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு தயவுசெய்து கேட்காதீங்க. நிறைய பேர் வந்து அந்த ரிவ்யூஸில் கேட்டிருந்தீங்க அப்படிங்கிறதுனால தான் நான் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் ரெகுலராக மோஸ்ட்லி வந்து மிஸ்டர் மசில் வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன். வீக்கெண்டில் மட்டும்தான் இந்த மாதிரி லெமன் வாட்டர், அப்புறம் நான்வெஜ் சமைக்கிற அன்னைக்கு லெமன் அண்ட் வினிகர் வச்சு நான் க்ளீன் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துலேயே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல்லேருந்து வர ஃபியூச்சர் வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.